வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வெஜ் மோமோஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டிலேயே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இட்லி பாத்திரத்தில் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே மோமோ சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு, சுடுதண்ணி எல்லாத்தையும் ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு செய்கிற மாதிரியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு சாஃப்டாக இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. திருப்பியும் நல்லா பிசைஞ்ச பிறகு அது 10 நிமிஷம் ஊறணும். அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 ரொம்ப ஃபைனாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கிரைண்ட் பண்ணிடுவேன், அதனால் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் என்னென்னா வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அப்புறம் அதே மாதிரியே முட்டைக்கோசையும் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி துருவுனமாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப அடிக்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சீரகம், அப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்ச எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும், அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அப்புறம் இப்போ ஊற வச்சிருந்த மாவில் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க, பெருசாக போட வேணாம். அடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி பால்ஸை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த தேய்ச்ச மாவில் ஸ்டஃபிங் வச்சு எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேய்ச்ச மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிப்போம்ல, அந்த வெஜிடபிளை உள்ளே வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சுட்டு அடுத்து அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இதுலேயே நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, ஃபோல்டிங் மெத்தட்ஸு மோமோ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால் இது பண்ணுறேன். அதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸி தான், இதை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ண பிறகு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கணும். எப்பயும் போல் கொலக்கட்டை எப்படி அவிப்போம் அதே மாதிரியேங்க. இந்த மோமோஸ் எல்லாத்தையும் இட்லி சட்டியில் வச்சு அதை 10-20 மினிட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிரும். அந்த கேப்பில் நம்ம மோமோ சட்னி பண்ணிடலாம். அதுக்கு 2 தக்காளி, 4 வரமிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் பண்ணிவிட்டு அப்புறம் பீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி உரிக்கணும். தக்காளி தோலை நல்லா உரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி பூண்டுக்கும் நல்லா தோலை உரிச்சிருங்க. வரமிளகாவை காம்பை பிச்சு 2 அப்படி உடச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அப்படியே அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை லைட்டாக தாளிச்சிக்கலான்ட்டு எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சீனி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வேணுமோ. அவ்வளோதான், மோமோ சட்னி ரெடி. இப்போ மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வெஜ் மோமோஸ் வீட்டிலையே பண்ணியாச்சு, மோமோ சட்னியோட. வந்து டேஸ்ட் பாருங்கள். சூடாக அந்த சட்னியோட வச்சு சாப்பிட்றபோது அம்புட்டு ருசியாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.